எங்கள் தாத்தா மைனர் விளையாட்டில் இருந்துக்கிட்டு இருந்தவர். சீமான் வந்து பெரியார் என்னுடைய தந்தை அப்படின்னு சொல்கிறதுல அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக பேசியிருந்தவர் தான் இது ஈவிகேசி இளங்கோவன். ஒரு அரசியலில் எல்லாருமே நம்ம வந்து முரண்பட்டு கருத்துவாதத்தை தான் பேசிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி தான் பேசணும். வார்த்தைகளை வந்து விடக்கூடாதுன்றதுல கொஞ்சம் கூட அதெல்லாம் இது நிலவே இல்லை. ஒரு 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 அதுக்கு முரணான ஒரு மனிதன். தமிழக முன்னேற்ற முன்னணின்னு ஒரு கட்சியை ஆரம்பித்து வந்துடுறாங்க. அதில் அவங்க நிற்கிறப்ப ஒரு பெரிய அமளி துமளி அப்போ ராஜீவ்காந்திக்கு எதிராக அதில் கொடும்பாவியை போட்டு எரித்தவர் இந்த ஆமா. இவரு வந்து என்னமோ தலைவருக்காக உருகிறவர், போனவர், வந்தவர். அர்த்த மண்டபத்திலிருந்து இசைஞானி இளையராஜா வெளியேற்றப்பட்டதால் பரபரப்பு. காஸ்ட்ன்றதை வச்சு அவங்க ஏதோ காரணம் சொல்லி அனுப்புறாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் இதே ஜீயர்கள் இவரை போலவே இருக்கக்கூடிய சிலர் வந்து உதயநிதி கிட்ட உட்காந்து காலை கழுவி பாத பூஜை பண்ணிட்டு போனதா நடந்துச்சு. உதயநிதி அங்க வந்து தேடி போய் நீங்க பூஜை பண்ண தெரியுது. தேடி வந்த ஒருத்தர் எதுக்கு இப்படி நீங்க அவமரியாதை செய்யணும்? ஒரு 4 திராவிட தூக்கி 4 பேர் வந்து இந்த ஆக்டில் வந்து உள்ள தள்ளுங்களேன். பறை என்றால் இறை உச்சத்தை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. வரிசையா பாடிக்கிட்டே வராங்க. அப்படி ஒரு மதிக்கத்தக்க உயர்ந்த குலத்தில் இருந்தவர்கள் பின்னாளில் எப்படி மாற்றப்பட்டார்னு ஒரு வரலாறு இருக்கு. இதைத்தான் வந்து பெரியார் பேசியிருக்கணும். இதுதான் திராவிடர்கள் பேசியிருக்கணும். டே அவன் இப்படிலாம் இருந்தான், இப்படிலாம் இருந்தால் அவனுடைய இடம் இருந்துச்சுன்னா அவனுக்கு உயர்ந்த மனம் வந்திருக்கும். தாழ்த்தப்பட்டவர்களுக்காக நாங்கள் வந்து சொம்படிச்சோம், தாழ்த்தப்பட்டவர்களுக்காக நாங்கள் சொம்பு கழுவணும் சொல்லியே நீங்கள் வந்து அவனுக்கு அந்த மன ரீதியாகவே அப்படியே வச்சுட்டுக்கிற சுற்றி இருக்கக்கூடிய இடை சாதிகளும் இன்னும் பார்ப்பன சாதிகளும் அவன்லாம் இப்படித்தான் இருக்கிறான், இப்படித்தான் இருப்பாங்கன்ற ஒரு என்ன தாழ்வு மனப்பான்மை புகுத்திட்டீங்கல்ல. பெரியார் அங்கே நடத்தினதான் நீங்கள் சொல்லிக்கிறீங்களா வைக்கம் போராட்டத்தில். அதே வேகத்தோடு அது கடைசியாக அவங்க மன்னிப்பு கேட்டு அந்த இடத்துல அதே இளையராஜாவை கூப்பிட்டு மரியாதை செய்கிற அளவுக்கு உங்கள் போராட்டம் நிற்கணும். சாத்தியப்படுமா? கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்குள்ளேயே 3வது இடைத்தேர்தல் வரப்போகுது. இதுல வந்து எந்தெந்த கட்சிகள் பங்கு பெறும், தாவேகா பங்கு பெறுமா, அதே போல பாத்தீங்கன்னா இந்த களம் எப்படி இருக்கும்? போன தடவை வந்து பண வெள்ளம் அப்படின்ற மாதிரி போச்சு. இந்த வாட்டி எப்படி பண சுனாமி ஏதாச்சும் வருமா? அந்த தொகுதியில் என்ன லட்சணம் திமுகன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சரியான தேர்தலாக இருக்கும். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள், நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் உரையாடி உறவாடு நிகழ்ச்சியில நம்முடைய ஐயா ஏகலைவன் அவர்களோட இன்னைக்கு நம்ம உங்களுடைய கேள்விகளை கேட்டு அதுக்கான பதில பெற போறோம். முதல்ல ஐயா அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லிடுவோம். ஐயா வணக்கம். வணக்கம் பிரியகுமார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கிறேன். கேள்விகளுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன். குமரி கிழவனார் அப்படின்னு சொல்லிட்டு நாகர்கோவில் இருக்கக்கூடிய ஒரு தோழர் நிறைய பதிவுகள் வரலாறு சம்பந்தமாக எடுத்து போடுவார் அடிக்கடி. சில பேரை வந்து பேசணுன்றதுக்காக சொல்கிறேன். ரொம்ப அபூர்வமாக இருக்குது. இந்த இதெல்லாம் எங்கே படிச்சிருப்பார், இதெல்லாம் எங்கே எடுத்தார் அப்படின்ற மாதிரியாக அவர் நாகர்கோயிலில் வந்துட்டு ஒரு தனியாக பிரியாணி கடை வந்து வச்சுருக்கிறாரு. அந்த பக்கம் போகிறவங்க போய் பாருங்கள். என்ன சொல்ல வந்தோம்னா, நிறைய எழுதிக்கிட்டு இருந்தவர் இப்போ வந்து எனக்கு எழுத தயக்கம் இருக்கிறது அப்படின்றாரு. குறிப்பாக அந்த முகநூல்லையே இருக்கிறதால வரக்கூடிய அந்த உளவியல் சிக்கலாக இருக்கும். அவர் வந்து இன்னும் தொடர்ச்சியாக நம்ம எழுதணும் குமரி கிழவனார் அப்படின்னு நம்ம பேசுகிறோம் அந்த நேரத்தில். அடுத்து ரே ஜெயராமன் சொல்லிட்டு ரொம்ப அந்த வரலாற்று பூர்வமான விஷயங்களை பேசிகிட்டு இருக்கும்போது 65 42 இந்த மாதிரி நடந்தது போனதுனாக்கா எங்கேயோ தேடி அந்த பேப்பர் கட்டிங் எடுத்து உள்ளே போடுவார். ரே ஜெயராமன் இருக்கும். இந்த வரலாற்று சம்பவங்களில் நிறைய ஆவணங்கள் இருக்குல்ல, இந்த ஆவணங்களை வந்து அவர் சேர்த்து வச்சிருக்கிறாரு போல இருக்கு. எப்பெல்லாம் ஒரு சர்ச்சை ஆகுதோ அந்த நேரத்தில் எது விஷயமோ அதை எடுத்து டக்குன்னு போடுவார். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவர்கிட்ட நம்ம பார்த்துருக்குறோம். இப்படியானவர்களை நம்ம தொடர்ச்சி ஒரு பதிவிலையும் நம்ம பேசிக்கிட்டு இருப்போன்றதை சொல்லிடுறோம். அதுக்காக தான் அது. சிறப்பு. நீங்க கேள்வி கேட்கலாம். முதல்லயே ஒரு வருத்தமான செய்தின்னு சொல்றதா எப்படின்னு தெரியல, நீங்க சொல்லுங்க. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் ஈரோடு கிழக்கு தொகுதியின் எம்எல்ஏவுமான ஈவிகே இளங்கோவன் அவர்கள் நேற்று முன்தினம் காலமானார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த நிகழ்வுக்கு முதல்ல அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டாங்க. அதுக்கடுத்து நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி அதை பற்றி ஒரு பிரஸ் மீட் கூட கொடுத்திருந்தாங்க. இது பல்வேறு விவாதங்களை எழுப்பிருந்துச்சு. இதை பத்தி நான் கூட ஒரு காணொலி போட்டிருந்தேன். நிறைய பேருக்கு வந்து அதுல ஒரு வருத்தம், இல்லைங்க நீங்க போயிருக்க தேவையில்ல, ஒரு அறிக்கை மாதிரி கொடுத்துட்டு நிறுத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் கூட சொல்றாங்க. கல்லல்ல இருந்து விஜயகுமார் இந்த கேள்வி கேட்டிருக்காரு. இன்னும் சில நண்பர்கள் கேட்டிருக்காங்க. உங்களுடைய பார்வை என்ன? போயிருந்திருக்கணுமா இல்ல இல்ல அது இவர் தவிர்த்து இருக்கணும்ன்றதான் என்னுடைய ஒரே வரி. இப்போ நாங்கள் வந்து ஊடகத்தில் இருந்தோம். அதனால் ஊடகத்தில் நிறைய பேர் கூட தொடர்ச்சியாக எதிர்த்தரப்பில் கூட பேசிக்கிட்டு இருந்தோம். தொடர்ச்சியாக அப்பப்போ சந்திக்கிறோம். அதனால் அவரை பற்றி ஒரு செய்தி இப்படி என்கிட்ட சொன்னார்
அப்படின்னு ஒன்று போன பதிவு போட்டதுக்கு என்னை பிடிச்சி ரம்பத்தால் அறுத்துருந்தாங்க தம்பிங்க. கல்லுக்குள் ஈரமா? ஆமா, அது இருந்தது ஒரு யதார்த்தமா அவர் சொன்னார். ஏன் அதை சொன்னாரு, எந்த சூழ்நிலையில சொன்னாரு, அது உண்மையா தான் சொன்னாரா நமக்கு தெரியாது. ஆனா அவர் காலம் முழுக்க வந்து ரொம்ப குரூரமான சிந்தனையோட தேசிய தலைவரையும் குறிப்பாக அவருடைய தம்பி பாலச்சந்தர் அவனுடைய மரணத்தை வந்து அப்படி பேசியிருக்க கூடாது. எங்க தாத்தா மைனர் விளையாட்டுல இருந்துகிட்டு இருந்தவர் சீமான் வந்து பெரியார் என்னுடைய தந்தை அப்படின்னு சொல்றதுல அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா பேசியிருந்தவர் தான் இது ஈவிகேசி இளங்கோவன். அரசியல் அவர் இல்லாம ஒரு மாதிரியானவர், அவர் வந்து ஒரு பெரிய இது அப்படின்லாம் பேசுறாங்கல்ல, அப்படி அடிப்படையில கொஞ்சம் கூட இல்லை அவர்கிட்ட. நான் அதை வெளிப்படையாக நிறைய பேசினா சங்கடமாயிடும் நமக்கு. ஒரு அரசியல்ல எல்லாருமே நம்ம வந்து முரண்பட்டு கருத்துவாதத்தை தான் பேசிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி தான் பேசணும், வார்த்தைகளை வந்து விடக்கூடாதுன்றதுல கொஞ்சம் கூட அதெல்லாம் இல்லவே இல்லை. ஒரு 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 அதுக்கு முரணான ஒரு மனிதன். வயதுக்கு ஏற்ற பேச்சே இருக்காது. இல்லை, அவங்க சொந்த தாயாரே வந்து ரொம்ப வருத்தமாலாம் பேசியிருக்கிறாங்க நிறைய நேரத்தில். புரியுதுல உங்களுக்கு? அதெல்லாம் இருக்குது. இப்போ கலைஞர் கூட அரசியல் பண்ணுறோம், விரோதம் வருது, திரும்ப அரசியல் பண்ண போகிறது, காங்கிரஸுக்கு வழக்கமான ஒன்று தான். கலைஞரை வந்துட்டு காங்கிரஸில் யாருமே அப்படி திட்டுனதில்லை. பிபி உதர ஜாதின்னு பேரை சொல்லி திட்டுனது, திட்டிட்டு வந்து சோனியா காந்தி வரைக்கும் பஞ்சாயத்து போய் மன்னிப்பு வந்து போய் கேட்டார் கருணாநிதி கிட்ட. சரி, அதெல்லாம் இவர் வந்து ஒரு பெரிய நேர்மை, தன்னுடைய கட்சிக்கு விசுவாசமாக இருக்கிறார். ராஜீவ்காந்தியினுடைய பற்றாளர், அவர் இறந்ததால அவர் இப்படி நடந்துட்டதால அந்த வெறுப்புல எல்லாம் பேசியிருக்கலாம்னு வாதம் வைக்கிறீங்க. அந்த ராஜீவ்காந்தி கொடும்பாவை கொளுத்துனதே ஈவிகேசி இளங்கோவன். இந்த வரலாறு தெரியுமா உங்களுக்கு? தெரியலீங்களே, சொல்லுங்க. ராஜீவ்காந்தியுடைய கொடும்பாவியை கொளுத்தி நிறைய பேர் ஒரு எமோஷனல்ல வந்து எதாவது கொண்டு அடிச்சதெல்லாம் நடந்தது. அதுல இவர் ஒருத்தர். என்ன காரணம்? 87 வந்து ஜானகி அணி ஜே அணின்னு பிரியுது. அப்ப ஜானகிக்கு ஆதரவாக வந்து சிவாஜி இவங்க எல்லாமே இருக்கிறாங்க. ஒரு சிவாஜியினுடைய பற்றாளர் ஈவிகேசி இளங்கோவன் அவர் சொல்லிதான் சீட்டு வாங்கி எம்எல்ஏவா இருக்கிறார். அப்ப மொத்தம் 60 பேர் இருக்கிறாங்க காங்கிரஸ்ல. அதில் சிவாஜி அவங்க தரப்புல ஈவிகேசி இவங்கெல்லாம் ஒரு மாதிரி சேர்ந்துட்டு இவங்க ஒரு வழியில போயிட்டு டெல்லியில வந்து பிரதமரை எப்படியாவது பார்த்து சந்திச்சு, அப்ப வேற எங்க ஒரு தீவுல ஓய்வுல இருக்கிறாரு, அந்தமான் தீவுல எங்கே மாலத்தீவுல எங்கேயோ ஓய்வுல இருக்கிறார் பிரதமர் ராஜீவ்காந்தி, ஓய்வுல இருக்கிறாருங்க. இப்போ இவங்க போயிட்டு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. இந்த பக்கத்துல மூப்பனாரை பிடிச்சிக்கிட்டு ஜெயலலிதா அந்த தரப்பு திருநாவுக்கரசு இவங்கெல்லாம் சேர்ந்து ஜெயலலிதாவுக்காக மூப்பனாரை பிடிச்சிக்கிட்டு டெல்லிக்கு போறாங்க. டெல்லி லாபியில மூப்பனார் ஒன்று பா சிதம்பரம் ஒன்று 2 லாபி அப்ப இருந்துகிட்டு இருந்துச்சு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நேரா பா சிதம்பரத்தை பிடிச்சிட்டு சிவாஜி இந்த டீம்ல பா சிதம்பரத்தை பிடிச்சி பேசுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கும் போதே ஒரு மூப்பனார் இந்த டீம் எல்லாருமே சேர்ந்து இவங்க ஒரு வழியில ஜெயலலிதாவுக்கு சப்போர்ட் பண்ணி கேட்கணுன்றப்ப சிதம்பரம் தான் அதை சொல்றாரு ராஜீவ்காந்தி கிட்ட, அப்படிலாம் கொடுத்துட மாட்டேன்னு சொல்லுங்க, நீங்க ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு தான் எங்களுடைய ஆதரவு அப்படின்னு நீங்க சொல்லிடுங்கன்னு சிதம்பரம் சொல்றாரு. அதை ராஜீவ்காந்தி சொல்லிட்டாரு. சரி, அதனால இந்த கோஷ்டிங்களுக்கு பெரிய கடுப்பு. யாரு? ஜானகியை ஆதரிக்கக்கூடிய கோஷ்டிங்களுக்கு அந்த அம்மா அவர் வந்து ராஜீவ்காந்தி மறைமுகமா ஜெயலலிதா ஸ்டாண்ட்ல நிக்கிறாரு போல இருக்கு அப்படின்றதுக்காக வந்து கோபம். உடனடியா சிவாஜி வந்து கட்சி விட்டு விளங்கி தமிழக முன்னேற்ற முன்னணின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு வந்துடுறாங்க. அதில் அவங்க நிற்கிறப்ப ஒரு பெரிய அமளி துமளி அப்ப ராஜீவ்காந்திக்கு எதிராக. அதில் கொடும்பாவியை போட்டு எரித்தவர் இந்த ராஜீவ்காந்தியுடைய உருவமை. ஆமா, இவரு வந்து என்னமோ தலைவருக்காக உருகிறவர், போனவர், வந்தவர், இவ்வளவு யோக்கி. நீங்க வந்து 10 வருஷம் அதிகாரத்துல இருந்தீங்க. 98 வாஜ்பாய் பிறகு அந்த முடிஞ்ச உடனே 2004 இருந்து மோடி வரைக்கும் அதிகாரத்துல தான் இருந்தீங்க. அந்த ராஜீவ்காந்தி விசாரணை வந்து முழுமை இல்லை, அது அப்படியே தான் இருக்குது. சம்பந்தப்பட்டவங்களை விசாரிக்கணும்னு MDMA விசாரணை குழுன்னு ஒன்று போட்டு அப்படியே இருக்குது. கொஞ்ச நாச்சும் உங்க உடம்புல சூடு சொன்ன வந்து இந்த காங்கிரஸ்காரங்களை கேட்கறேன். அதிகாரத்தில் இருந்தப்போ உங்க சூடு சொன்னது நம்ம தலைவர் உண்மை குற்றவாளிகள் வந்து கண்டுபிடிக்கவே வரல. இதை சொன்னது SP சவான். அப்போ வந்து உள்துறை அமைச்சர் சந்திரசேகர் பிரதமராக இருக்கும்போது விசாரணை நடந்துட்டு இருக்கிறப்ப பார்லிமெண்ட்லேயே பேசுறாரு. இந்த கொலையில வந்து வெளிநாட்டு சக்தி உள்நாட்டு சக்திகள் சதி இருக்கிறதாக நான் நம்புகிறேன். ஒன்று பயங்கர ஷாக், ஒரு பெரிய வைப்ரேஷன் அங்கே. அப்போ எதிர்கட்சிகள்லாம் கேள்வி கேட்குறாங்க, காங்கிரஸ்லேருந்தே கேட்குறாங்க எல்லாருமே. சொல்றாரு, வெளிநாட்டுல இருந்து CIA இங்க வந்து சில பேர் இருக்கிறாங்க, சில பேர்ன்றது அவர் சந்திராசாமி சுப்பிரமணிய சாமி சொல்றாரு. இதில் அம்பாக பயன்படுத்தப்பட்டது தான் புலிகள் அப்படின்னு அவர் தரப்புல கருத்தை வைக்கிறாரு. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னாக்கா ராஜீவ்காந்தி கொலையில வந்து வழக்குல இருந்து 31 வருஷம் சிறையில இருந்து வெளியே வந்த இராப்பூர் ரவிச்சந்திரன் களத்திலே அங்க இருந்தவர், அந்த போராளிகளோட இருந்தவர். அவருடைய புத்தகத்துல பாத்தீங்கன்னா சிவராசன் வந்து டபுள் ஏஜென்ட் வேலை செஞ்சிருக்கிறான். அவர் ஏற்கனவே வந்துட்டு டெலோவில் இருந்தவர், இயக்கத்துக்குள்ள வந்து உள்வாங்கப்பட்டவர். ஏதோ ஒரு அசைன்மெண்ட் செய்யறதுக்காக வேண்டி யாருக்காக வேண்டி இதை வந்து பயன்படுத்தி இருக்கிறார். இதால புலிகளுக்கு பெரிய பின்னடைவு,
இப்படி ஒரு பின்னடைவு வர மாதிரி தமிழ்நாடு தான் உப்பு புளி மிளகா கூட அவங்களுக்கு இங்கே கிடைக்குது. அதனால இப்படியான பின்னடைவு அவங்க செய்ய மாட்டாங்க. அப்ப யாரோ ஒருத்தர் பண்ணியிருக்காங்க. இதே கருத்தை ஜெயின் கமிஷன்ல சோனியா காந்தி அவர்கள்ட்ட நேரில் பேசும்போது கூட திருச்சி வேலுசாமி பதிவு பண்றாரு. ஒரு முட்டாள்தனமான காரியத்தை செய்ய மாட்டாங்க அவங்க, இன்டெலிஜென்ட்ல மிகப்பெரிய நாலேஜ்னு சொல்றீங்களா இல்லையா? சுப்பிரமணிய சாமி கிட்டே முத கேட்கறாரு சந்தேகம் வர்றதுக்கு முன்னாடி. அவங்க செய்திருக்க வாய்ப்பு இல்லை. எப்படி இல்லைன்னு கேட்குறப்ப தமிழ்நாடு தான் அவங்களுக்கு பேஸு, தமிழ்நாட்டில் தான் ஆதரவு. இப்போ அது உடஞ்சிருக்குது. அப்படி ஒரு முட்டாள்தனமான விஷயத்த புலிகள் செய்யவே மாட்டாங்கன்னு திருச்சி வேலுசாமி சுப்பிரமணிய சாமி கிட்ட பேசினதாகவும் இருக்குது. ஸோ இப்படிலாம் இருக்கிறப்ப நீங்கள் காங்கிரஸ் கட்சிக்காரங்க இவ்வளோ ரோசம் இருக்கிறவங்க நீங்கள் வந்து பேசியிருக்கணுமா இல்லையா? அதை நடைமுறைப்படுத்தி விசாரணை பண்ணி உண்மை குற்றவாளிகள் இன்னும் தொங்கிக்கிட்டே இருக்குது இல்லை கட்டாயமா? அப்போ இவர்களெல்லாம் யாருன்னு பார்க்குறோம் நம்ம. அப்போ இப்படிப்பட்ட மனிதனை வந்து எப்படி வந்து இவர் போய் பார்க்குறாருன்னு ஒரு கேள்வி இருக்குது. ஒரு இனத்தின் மீது பழியை வந்து இன்ன வரைக்கும் சுமத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு காரணகர்த்தாவில் முதன்மையாக பேசிக்கிட்டு இருந்தவர் ஒருத்தர் EVK இளங்கோவன். அது ஒரு கடந்த இடைத்தேர்தலில் கூட காங்கிரஸும் இந்த தரப்பும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அந்த தம்பிங்க நிறைய பேர் வழக்கு ஒன்று வாங்கிட்டு நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த காங்கிரஸ் விஷயத்தில் வந்து உங்களுக்கு EVK இளங்கோவன் 2009 அந்த காலகட்டத்தில் வீட்டுக்கு முன்னாடி முற்றுகைன்னு போயிட்டு கைது பண்ணி தடியடி நடத்தி கைது பண்ணி சிறையில் இருந்த வழக்கை சந்திச்சுட்டு இருக்கிறவங்களாம் இன்னும் இருக்கிறாங்க. எல்லாம் நமக்கு வேண்டப்பட்டவங்க தான். மா செந்தமிழ்னு சொல்லிட்டு செம்மை வனத்தில் இருக்கிறாருல மணியரசுடைய மகன், அதில் அவர் ஒருத்தர். புரியுதுல உங்களுக்கு? அந்த ஆர்கனைஸ்லாம் பண்ணுறப்ப நீங்கள் பத்திரிகையாளர் உள்ளே வராதிங்க, நீங்கள் வெளியவே இருந்துக்குங்கன்ட்டாங்க நம்மளை. அந்த டீம் எல்லாமே அவங்க செய்துக்கிட்டு இருந்தாங்க. பிறகு வந்து தேசிய தலைவர் படத்தை போட்டு அந்த படத்தை வந்து என்ன பண்ணி எப்படி கிழிச்சாருன்னு தெரியலங்க. அது பெரிய சர்ச்சையாச்சு, கேஸ்லாம் இருக்குது. என்ன அவர்கிட்ட போய் உங்ககிட்ட அரசியல் நாகரிகம் என்ன இருக்குது? இதுதான் கேள்வி. ஒரு சாமானியனுக்கு இருக்க. கண்டிப்பாங்க. நீங்கள் அதை தவிர்த்துட்டு பேசாமல் இருந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு எவ்வளோ இதில் போயிருக்கும். இப்போ யாருக்கு எதிராக நீங்கள் யாருக்கு ஆதரவாக நிற்கிறீங்க, யாருக்கு எதிராக நிற்கிறீங்க, அதை சொல்லணும். முதல்ல இறந்து விட்ட ஒரு மனிதனுக்கு அரசியல் நாகரிகன்றது எல்லாருக்கும் பொருந்தாது. எப்படிப்பட்டவங்களுக்கு பொருந்துன்னு ஒன்று இருக்குது. அவர்கிட்ட என்ன உனக்கு அன்பும் பாசமும் இருந்துச்சு? என்ன அவங்ககிட்ட அன்பு வச்சுருந்தாரு? அன்பு வச்சுக்கிட்டே தேசிய தலைவரை கொச்சப்படுத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவருக்கு நீங்கள் பேட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க, அவரை பற்றி பேசிக்கிட்டே இருப்பீங்க. இதானே உங்களுடைய பழக்கமாக இருக்குதுன்றப்ப அந்த அன்பும் பாசமும் கட்சியிலேருந்து பிரிஞ்சு போகிற தம்பிங்கிட்ட ஏன் இல்லை, ஏன் கூப்பிட்டு பேசலை? அந்த மாதிரியான விமர்சனங்கள் நிறைய இருக்குது. அதை கேட்டிருக்காங்க. நான் அதை தான் கேட்குறேன். இப்போ இதை பேசுறதால அதில் உள்ள பதிவில் கூட பார்த்த கொஸ்டின்ஸில் சில நண்பர்களுக்கு வந்து இப்போ நீங்களும் விலகி இருக்கிறீங்க, பிரியகுமாரும் நானும் விலகிறதா சொன்னேன், 2 பேரும் சேர்ந்து சீமானுக்கு எதிராக ஏதாவது பேசுவோமோ செய்கிறோமோ அப்படின்ற எண்ணம் பரவலாக இருக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. விலகி இருந்தாலும் கூட அதை வீழ்த்தணும்னு நினைக்கிற எண்ணம் நம்மகிட்ட இல்லை, வாங்கிட்டே என்கிட்டே இல்லை. ஆதரவு நிலைப்பாட்டில் தான் இருக்கிறோம் கருத்தியல் ரீதியாக. ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் சேர்ந்து இப்படியே பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா எப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அப்புறம் நீங்கள் அங்கே காட்டுற அந்த அன்பு, அங்கே காட்டுற அந்த பாசம் தம்பிங்கிட்ட காட்டி கொஞ்சம் கூப்பிட்டு பேசி என்னப்பா பிரச்சனை இங்கே காட்டியிருக்கலாம்ல அப்படின்ற கேள்வி இருக்குது. இல்லை இதை சொன்னால் அவருக்கு வருத்தம் வருது. நான் அதுக்கு தான் சொன்ன போன பதிவில் நாம் தமிழர் கட்சியை நிச்சயமாக யாராலுமே வீழ்த்த முடியாது. வீழ்த்தணுன்னா அவரால் மட்டும்தான் வீழ்த்த முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதில் என்ன தப்பு இருக்குது? இதில் புரிஞ்சிக்க முடியுது. நீங்கள் பண்ணதில் எவ்வளோ நெருக்கடி, மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. உங்ககிட்ட இருக்கிற அத்தனை தம்பிங்களும் மனப்பூர்வமாக அதை ஆதரிச்சா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. லொசுக்குன்னு நீங்கள் போயிட்டு நேராக நின்றுட்டு மாலையை போட்டு பேசிட்டு வந்துட்டீங்க. இந்த பக்கம் எவ்வளோ நெருக்கடிகள் அந்த கட்சியில் இருக்கிறவங்க சந்திச்சுட்டு இருக்கிறான்றது நீங்கள் ஒரு டைமும் நினைக்கிறது இல்லையா? அது என்ன பழக்கம்? அது ஒரு முறையும் திடீர்னு போயிட்டு ஏதோ ஒரு ஆதரித்து பேசிட்டு வந்துடுறீங்க. இந்த பக்கம் தம்பிங்க மண்டியை உடச்சிக்கிட்டு ஆதரிக்கிறதா என்னன்னு தெரியாது. பேருக்கு அண்ணனை ஆதரிப்போம். ஏன் அந்த நெருக்கடி அவங்களுக்கு கொண்டுட்டு வரீங்க? தொடர்ச்சி அந்த தம்பிங்களுக்கும் தங்கைகளுக்கு ஏன் கொண்டுட்டு வரீங்கன்னு தான் நம்ம கேட்குறோம். இல்லை அவருடைய மகன் திருமகன் ஈவேரா அவருக்கு நண்பர் அப்படின்ற மாதிரி. நண்பர் இல்லை, இந்த கட்சியில் சேர வரதா அவர் சொல்ல வராது. அதோட சரி முடிஞ்சு போச்சு. அப்பா பேசுனதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லுங்கள். தனிப்பட்ட முறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா பரவாயில்ல. ஒரு இனத்தினுடைய ஒரு அடையாளமாக இப்போ பார்க்கப்படுறது. சீமான் எதிரியாக இருந்தால் கூட விழுந்துடக்கூடாது தான் எல்லாருமே வேலை செய்கிறாங்க. கரெக்டாக அந்த அளவுக்கு இன்றைக்கி ஒரு அரசியல் தேவைப்படுது. அந்த அரசியல் கட்டமைப்புக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க. இதை நம்ம தவிர்த்து விட்டோம்னாக்கா அது ஒரு பகை அரசியலாக போகணும். அவர் நினைச்சிருக்கலாம். அவர் பக்கமும் ஒரு நியாயம் இருக்குது, நான் தப்புன்னு சொல்ல வரல. ஆனால் இதை நீ விலகிட்டு சைலண்ட்டாக விட்டுட்டு ஒரு 4 வரியில் அறிக்கை ஒன்று கொடுத்துட்டு போயிருந்தா பரவாயில்ல, முடிஞ்சிருச்சு. இல்லை அவ்வளோதான் விஷயம். விஜய் போகல, இப்போ என்ன தலைகீழ அரசியல் மாறிடுச்சா? ஒன்றும் இல்லை. எத்தனை தலைவர்கள் அங்கே போகலை தெரியுமா? தலைகீழ அரசியல் மாறிடுச்சா? காங்கிரஸ்ல எத்தனை பேர் வந்துருச்சு தெரியுமா உங்களுக்கு? அவ்வளோ பெரிய தலைவர் ராகுல் காந்தி வர வேண்டியது. ராகுல் காந்தி கூட விடுங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனை தலைவர்கள் அங்கே போய் நின்னாங்க இளங்கோவனுக்காக? ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. திருச்சி வேலுசாமியும் இளங்கோவனும் போகிறாங்க. அப்போல்லாம் கட்சியில் அவர் தான் பலமாக அவரை தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருந்தார் ஒரு கட்டத்தில். அப்போ முறைப்படி சிறைக்குள்ளாக இருந்த 7 பேரில் ஒருத்தர் முறைப்படி அனுமதி வாங்கி பேசுகிறாரு வேலுசாமி கிட்ட.
சில நிமிடங்கள் வரை பேசலாம்னு கட்டுப்பாடு இருக்குது சிறைத்துறைகள். அது மாதிரி பேசும்போது யாருன்னு பக்கத்தில் இவர் கேட்குறாரு. திருச்சி வேலுசாமி சொல்கிறாரு முருகன் பேசுகிறாரு. பேசினோன்னு நீங்கள் பேசுகிறீங்களானாக்கா வாங்கி 2 வார்த்தை பேசிட்டு விட்டு, வேலுசாமி உன்ன மாதிரிலாம் நான் வந்துட்டு தியாகம்லாம் பண்ணிட்டு இப்படிலாம் இருக்க முடியாது. ஆனால் கட்சி அதிகாரம் அப்படியான அரசியலை நோக்கி நகர்றவன். இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு இப்படிலாம் செய்யாத இதெல்லாம் வந்துட்டு சொல்லிட்டு 2 பேருக்குமே வாக்குவாதம் வந்து அன்னியோட அதை மறந்தார். இளங்கோவனுடைய இதை வந்துட்டு இந்த இயக்கத்தை கொச்சப்படுத்தி பேசினார்ன்றதுக்காக காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய திருச்சி வேலுசாமி பிறகு சந்திச்சா எங்கேயாவது பார்த்தா என்ன ஏதுன்னு வணக்கம் அதோட சரி. போனார் அவர் நேற்று? போலையா? போறதுனா போயிருப்பார்ல? போல. அத்தனை பேர் கூட நட்புல அந்த கட்சியில நட்புல இருக்கக்கூடிய அவர் ஏன் போகலன்றது ஒண்ணு இருக்கு. ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன். சொந்த கட்சிக்காரரே சொல்லு. நிறைய பேசலாம், அதெல்லாம் பேசலாம். சில இப்போ அதை பத்தி பேசிட்டோம்னா இன்னும் காங்கிரஸ்ல இருந்து அவரை போட்டு பழிவாங்க வேலுசாமியை. இதெல்லாம் நடக்கும். அதுக்காக நான் நிறைய விஷயங்கள் தவிர்க்கிறேன். அவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அரசியல்ன்றது சில இதெல்லாம் போகணும். நீங்கள் நினச்சது வந்து உங்கள் வியூவில் சரியான ஒரு அரசியலில் இருக்கிறோம், இப்படியான தலைவருக்கு நம்ம போகலன்னா அது ஒரு முத்திரை குத்துவாங்க, ஒரு இன அரசியலும் வரும் அப்படின்லாம் பேசுகிறீங்க. அறிக்கை கொடுத்துட்டு யாருன்னா ஒருத்தர் அனுப்பிட்டு இருந்தால் முடிஞ்சு போயிருக்குல்ல. இது நெருக்கடியை திரும்ப திரும்ப தம்பிகளுக்கு நீங்கள் ஏற்படுத்துறீங்கன்னு தான் நம்ம சொல்ல வரோம். இதுதான் என்னுடைய பதிலாக இருக்குது. அடுத்து காலையிலேயே இன்னைக்கு தலைப்பு செய்திகளில் ஓடிட்டு இருக்குது. அந்த செய்தியை சுற்றி 2-3 விதமான விவாதங்கள் போயிட்டு இருக்குது. இசைஞானி இளையராஜா அவர்களை பற்றிங்க. அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில்ல அர்த்த மண்டபத்திலிருந்து இசைஞானி இளையராஜா வெளியேற்றப்பட்டதால் பரபரப்பு. இது வந்து என்னன்னா, அவர் வந்து அந்த ஜியர்களோட அப்படியே போகும்போது அவர் திடீர்னு ஏதோ விதிமுறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவரை வெளியே அமைச்சிட்டாங்க. இது ஒரு பெரிய விவாதம். அர்த்த மண்டபம்ன்றது அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இடம். அங்கே நின்று தொழுக சாமி கும்பிட்ற இடம். அதில் வந்து அனுமதி இல்லை. அவர் என்ன காஸ்ட்ன்றதை வச்சு அவங்க ஏதோ காரணம் சொல்லி அனுப்புகிறாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் இதே ஜீயர்கள் இவரை போலவே இருக்கக்கூடிய சிலர் வந்து கடவுள் மறுப்பு காலம் முழுக்க பேசிட்டு இருக்கிற ஒருத்தருடைய வாரிசு, அவருடைய பேரன் வழி வாரிசு உதயநிதி கிட்ட உட்காந்து காலை கழுவி பாத பூஜை பண்ணிட்டு போனதா நடந்துச்சு. உதயநிதி ரங்கராஜன் நரசிம்மன் அவர்கள் அவருடைய இவங்க தான் அந்த ஜீயர்கள் அந்த வகையர் தான் அவரை வந்து கைது பண்ணிக்கிறதா ஒரு செய்தி வருது. அந்த ஆடியோ ரெக்கார்டு பதிவு பண்ணதால அங்க வந்து தேடி போய் நீங்க பூஜை பண்ண தெரியுது. தேடி வந்த ஒருத்தர் எதுக்கு இப்படி நீங்க அவமரியாதை செய்யணும்? இளையராஜான்றது நீங்களாம் நினைக்கிற உச்சத்தோட மிக மேலான ஒரு மனிதர். இறையே அவர் தான். நான் சொல்லுவேன் சொல்ல போனாக்க இசை என்கிற அந்த இறையை வந்து கூடவே இருந்துகிட்டு இருக்கிற ஒரு மாமனிதன். அவரை வந்து நீ கொச்சப்படுத்துற இந்த சாதியின் பேர்ல புரியுதில்ல? என்ன இது எங்க இருக்கு? இந்த நாடு எங்க இருக்குது? இது இங்கே உதயநிதியை அவர் வந்து ஒரு பார்ப்பன தோஷம் இருக்குதுன்ற பேரில் ஏதோ புக்கு வெளியிடுறதுக்காக எங்களை கூப்பிட்டாங்க, அதுக்காக நாங்கள் போயிருந்தோம். சிரிச்சு மழிப்பு அவர் பேசுறாரு. இன்னொருத்தர் வந்து அதை பதிவு பண்றாரு. அவரும் பார்ப்பன சகோதரர் தான், அவர் பெரியவர் தான். பதிவு பண்றப்ப பாத பூஜை பண்ணாவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப பார்ப்பன தோஷத்துக்கு தான் பாத பூஜை பண்ணுவாங்க. அதை அங்கே அதை பண்ண முடியுது. ஆனால் இறை நம்பிக்கையோடு இளையராஜா என்றால் இறை நம்பிக்கை கொண்டவர்னு உலகத்துக்கே தெரியும். போன ஒரு மனிதரை நீங்கள் அந்த அர்த்த மண்டபத்திலேருந்து திருப்பி அனுப்புறீங்க, சம்பிரதாயம்லாம் சடங்கெல்லாம் பார்த்துட்டு. அப்போ இது திராவிடத்தை ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது இல்லையா? அடித்து நாங்கள் நொறுக்கிட்டோம், தூள் தூளாக்கிட்டோம், பெரிய தடியை கொண்டு எத்தனை படம் போட்டு நீங்கள் வந்து ஏமாத்திட்டு இருந்திருக்கீங்க. உங்களுக்கு ஒரு நியாயம், இன்னொருத்தனுக்கு ஒரு நியாயமா? அப்போ நீங்கள் வந்து அதை வந்து அந்த இளையராஜாவை என்ன பேருக்காக அப்படி செய்வீங்க? சரி, அது வந்து பறையின்ற ஒரு சமூகத்தை வச்சு தானே நீங்க பண்றீங்க. வேற என்னவா இருக்க முடியும்? இல்ல, அந்த சாமிகளுடைய செயலுக்கு எப்படிங்க திராவிட மாடல் பொறுப்பாக முடியும்? சாமிகள் எப்பயும் தப்பு பண்ணல. சாமியை வந்து யாரும் வரலாம் வரக்கூடாதுன்னு யாரும் சொல்லல. இல்ல, நான் அந்த அங்க இருந்த ஜீயர்களை சொல்றேன். ஜீயர்கள் தான் பண்றது எதுக்கு? அதுல திராவிடர்கள் நீ இந்த மாதிரி கேள்வி கேட்டு வச்சிருந்தா ஏன் அந்த மாதிரி வரான்? ஒரு 4 திராவிட தூக்கி 4 பேர் வந்து இந்த ஆக்ட்ல வந்து உள்ள தள்ளுங்களேன். எங்கேயா செய்வாங்களா? அதை சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணு தானே. அதுனா அந்த பக்கம் கோர்ட்டுக்கு உங்கள் தாத்தா காலத்துலேருந்து அப்படி தான் கோர்ட்டுக்கு போகிற மாதிரி நீங்கள் போயிடுங்க, நாங்கள் இங்கே அறிவிக்கிற மாதிரி. எத்தனை காலத்துக்கு இந்த நாடகம்? உங்களுக்கு ஒரு விஷயத்தை செய்வீங்க, நான் பார்ப்பனர்களுக்கு எதிராக நாங்கள் சீறி பாய்கிறோன்ற மாதிரி அந்த பக்கம் நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க, பார்த்துக்கலாம். கோர்ட்டுக்கு போய் அப்படி நின்று தொங்கிட்டே இருக்கும் 20 வருஷம் கேஸு. நீ பிடிச்சி 4 பேரை உள்ள தூக்கி வை. சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தானேங்க. சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தானே. நான் அவங்க மேலே இதுவாக சொல்லலை. நல்ல பார்ப்பனர்கள்லாம் இருக்கிறாங்க. லட்சுமண ஐயர்னு பார்ப்பன சமூகத்தில், பாரதி பார்ப்பன சமூகத்தை, அப்புறம் வந்து இன்னொருத்தர் வைத்தியநாத ஐயர் வந்து மதுரையில் பார்ப்பனர். இவங்களாம் மனிதர்கள் தானே, மனிதர்களாக உயர்ந்து நிற்கிறாங்களே, வானத்துக்கு பூமிக்கும் உயர்ந்து நிற்கிறாங்களே. சாதி துவேஷம் பண்ணக்கூடிய 2-3 பார்ப்பனர்கள் நீங்கள் இப்படி செய்தீங்கன்னா சட்டத்தின் படி என்ன இந்த மாதிரி நடக்குமா?
அப்புறம் என்ன உன்னுடைய திராவிடம் வந்து இது பெரியார் மண் எதுக்கு சொல்லிக்கிறீங்கன்னு கேள்வியை நாங்க வைக்கிறேன். சரி விடுங்க. அடுத்தது அது என்ன கோயில்? ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில், ஆண்டாள் கோயில். ஆண்டாள். அந்த ஆண்டாள் என்ன பாடியிருக்காங்க தெரியுமா? அவருடைய பாடல்ல பறை என்றால் உயர்வு, பறை என்றால் மேன்மை, பறை என்றால் அறிவு, பறை என்றால் ஞானம், பறை என்றால் பேரின்பம், பறை என்றால் இறை. எல்லாமே இளையராஜா அவர்களுக்கு பொருந்துற மாதிரியே எழுதியிருக்காங்க. சொல்லு. அந்த ஆண்டாள், ஸ்ரீபுத்தியுள்ள ஆண்டவர், அவர் அந்த அந்த கோயிலுக்காக எந்த ஆண்டாள் வேண்டி பாடி உருகி 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 பாடி இருந்தாங்களோ அந்த ஆண்டாள் பாடின வார்த்தை, இந்த பறையர் என்ற வார்த்தைக்கு இவ்வளவு அர்த்தம்ன்றது அவங்க மேலானதாக தூக்கி வச்சு பாடி இருக்கிறாங்க. சொல்லு. தெரிவிக்க அவங்க ஒரு இடைச்சாதின்னு சொல்றாங்க, பார்ப்பன சமூகத்தால் வளர்க்கப்பட்டவங்கன்னு சொல்ல வராங்க. ஆண்டாள், அந்த ஆண்டாளுடைய படிக்கத்தை நீ எல்லாத்தையும் பாடிக்கிட்டு தான் இருக்காங்க இன்னைக்கும். அவர் பாடின பாடல் இது எல்லாமே இருக்குது. இது ஏன் மறந்துடுறீங்க? பறை என்றால் இறை உச்சத்தை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. வரிசையா பாடிக்கிட்டே வராங்க. பறை என்றால் இன்பம், பறை என்றால் அறிவு, பறை என்றால் பேரின்பம் அப்படின்னு சொல்லி பாடிட்டு வந்து உச்சத்துல வந்து பறை என்றால் இறை. முடிஞ்சு போச்சு. சிவனே பறை. அதான் விஷயம். அப்படி ஒரு மதிக்கத்தக்க உயர்ந்த குலத்துல இருந்தவர்கள் பின்னாளில் எப்படி மாற்றப்பட்டார்னு ஒரு வரலாறு இருக்கு. இதைத்தான் வந்து பெரியார் பேசி இருக்கணும். இதுதான் திராவிடர்கள் பேசியிருக்கணும். டே அவன் இப்படிலாம் இருந்தா இப்படிலாம் இருந்தா அவனுடைய இடம் இருந்துச்சுன்னா அவருக்கு உயர்ந்த மனம் வந்திருக்கும். தாழ்த்தப்பட்டவர்களுக்காக நாங்கள் வந்து சொம்படிச்சோம், தாழ்த்தப்பட்டவர்களுக்காக நாங்கள் சொம்பு கழுவணும், தாழ்த்தப்பட்டவர்களுக்காக நாங்கள் இப்படியே சொல்லியே நீங்க வந்து அவனுக்கு அந்த மன ரீதியாவே இப்படியே வச்சுட்டுக்கிற சுத்தி இருக்கக்கூடிய இடைசாதிகளும் இன்னும் பார்ப்பன சாதிகளும் அவன்லாம் இப்படித்தான் இருக்கிறான், இப்படித்தான் இருப்பாங்கன்ற ஒரு என்ன தாழ்வு மனப்பான்மை புகுத்திட்டீங்கல்ல. அங்க உயர்ந்த மனப்பான்மை இருக்கு. நீங்க தொடக்கம் உங்க பிரச்சாரம் எங்க இருந்து இருக்கணும்? இதுதான் ஐயத்துதச பண்டிதர் நட்டமலை சீனிவாசன் வச்சுங்க. நீங்க அவரை வந்து இருட்டடிப்பு பண்ணீங்க. புரியுதில்ல உங்களுக்கு? இளையராஜா அவர்களை கொச்சிப்படுத்துறது ஒன்றும் இல்லைப்ப. எனக்கு வைக்கத்தில் இப்போ 100 போராட்டம் மிக பெரும் புரட்சி மலர்ந்து விட்டதாங்க போய் பேசுனீங்க. இங்கே மலர்லையே தமிழ்நாட்டுக்குள்ளார எங்கேயும். அந்த வைக்கம் வீரருடைய பேரன் தானங்க ஈவிகே இளங்கோவன். ஆமா, அவர் வந்து உயிரோடு இருக்கும்போது பேசின ஒரு பேச்சு, காசு பணம் நிறைய வந்துட்டா தானெல்லாம் உயர்ந்த சாதின்னு நினைச்சுக்கிறாங்கன்னு சொல்லி இளையராஜா அவர்களை பற்றி அவர் பேசின பேச்சு கூட. அதுக்காக அந்த வாய்க்காக வேண்டிதான் 200 பேர் கூட இல்லை ஊர்வலத்துல. புரியுதுல உங்களுக்கு? ஒரு சாமானியனுக்கு வந்து நம்மலாம் போனா கூட எப்படி பார்த்தாலும் ஒரு 500 பேர் கூடுவானுங்க. சொல்ற பேச்சுக்கு சொல்றேன். உண்மைதாங்க. நானும் மிரண்டேன். 200 பேர் கூட இல்லை உன் கூட்டம். உனக்கு அவ்வளவுதான். நீ வாய் அந்த மாதிரி விஷயம். அவர் என்ன மாதிரி ஆளா அவரை போய் நீ இந்த மாதிரி பேசுற? கருணாநிதியும் அப்படிதான் பேசியிருக்கிற. எனக்கு அதெல்லாம் போகட்டும். இப்ப இந்த பெரியார் வைக்கம் போராட்டம் 100 வெற்றி நாங்க இப்படி எல்லாம் பொழந்துட்டோம். வீரமணி மானமிகு ஆசிரியர் போட்டிருக்காருங்க. அவருக்கு ரொம்ப மிகுந்து போயிருக்குது. இருந்துச்சுன்னா உண்மையிலே ரோசம் உள்ள மனிதனாக இருந்தால் உண்மையிலே நீங்க பெரியாருக்கு பணத்துக்காக உங்க இயக்கம் நடத்தல, நாங்க அவருக்கு கொள்கைக்காக தான் இயக்கம் நடத்துறோம் அப்படின்னு நீங்க உண்மையிலே நினைச்சிருந்தீங்கன்னாக்கா, நல்லா போட்டு இப்பெல்லாம் சாப்பிட்ற ஒரு மனிதராக இருந்திருந்தீங்கன்னா, காரம் நல்லா போட்டு சாப்பிட்ற மனிதராக இருந்திருந்தீங்கன்னாக்கா, அந்த வைக்கம் போராட்டத்துல நடந்த அந்த போராட்டத்தை இங்க போய் ஸ்டீவில் நாளில இருந்து நீங்க போராட்டம் நடத்துங்க. ஒரு 2 ஆண்டுகள் விடாம நடத்துங்க. பெரியாரை மாதிரி நீங்க சொல்றீங்க. அது காங்கிரஸ் உடைய போராட்டம். பெரியார் வந்து காங்கிரஸ் தலைவராக போய் கலந்துக்கிட்டாங்க. வெற்றி பெற்றதுக்கு நீங்க அவரும் ஒருத்தரான நீங்க அவரே தான் அத்தாரிட்டி. நீங்க சரி விட்டுடுங்க. நீங்க இந்த காலத்துல ஒண்ணு ப்ரூவ் பண்ணுங்களேன், ஒரு புரட்சி பண்ணுங்க, ஒரு நிரூபிங்களேன். இந்த பெரியார் கொள்கை இன்னும் இந்த மண்ணுக்கு இப்படி எல்லாம் இருந்தது, இப்படிலாம் செய்ததுன்னு. போங்க, நாளைக்கே போங்க. உங்களுடைய சக கூட்டங்கள்லாம் கூட்டுட்டு போங்க. மீசை வச்சுக்கிறவங்களெல்லாம் கூட்டுட்டு போங்க. ரோஷம் உள்ளவங்கெல்லாம் கூட்டுட்டு போங்க. பெரியார் மேல அப்படியே படுத்து புரண்டுகிட்டு இருக்கிறோம் நாங்க சொல்றீங்கல்ல. மண்ணோட மண்ணா உடம்புலாம் ஒட்டிக்கிட்டு புரள்றோம் நாங்க. அவர் உடம்பு முழுக்க அவர் கொள்கை தான் இருக்கிற அத்தனை பேரும் போங்க. யூடியூபர்லாம் போயிட்டு இந்த போராட்டத்தை நடத்துங்க, வலுவாக நடத்துங்க. இந்த அரசுக்கு நெருக்கடி வரணும் சும்மா பேருக்கு அறிக்கை கொடுத்துட்டு உட்கார்ந்து இருக்காதீங்க. பெரியார் அங்க நடத்தினதா நீங்க சொல்லிக்கிறீங்களா வைக்கம் போராட்டத்துல, அதே வேகத்தோடு கைது பண்ணி உள்ள போட்டாலும் போராட்டம் பெரிய அளவுல வெடிக்கணும். வெடிச்சு விடாம நடந்துகிட்டே இருக்கணும். அது கடைசியா அவங்க மன்னிப்பு கேட்டு அந்த இடத்துல அதே இளையராஜாவை கூப்பிட்டு மரியாதை செய்யற அளவுக்கு உங்க போராட்டம் நிக்கணும். சாத்தியப்படுமா? துணை முதல்வர் தலைமையிலே நடத்தலாங்க. ஏன்னு சொல்றேன், அவருடைய பிறந்த வந்து நம்ம இவர் ஏவாவேல சொல்லியிருக்காரு, தந்தை பெரியாரை வந்து உதயநிதி அவர்கள் உருவத்தில் காண்கிறேன் அப்படின்னு. உருவத்துல இருக்காருன்னா அர்த்தம் இன்னும் உயிரோடதான் இருக்காருன்னு அர்த்தம். இந்த பெரியாரை வச்சு பண்ணலாங்க இல்லையா? இல்ல, அதுதான் இந்த மனுஷங்களாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. பெரியார் ரூபத்துல உதயநிதியா? ஆமாங்க, உதயநிதி ரூபத்துல பெரியார். ஓஹோ, எல்லாம் வெக்கக்கடை இல்லை அந்த மாதிரி சொல்கிறதுக்கு உங்களுக்கு. சரி, அந்த உதயநிதி கூட்டின்னு போங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலில் நடந்தது ஒரு போராட்டம் பண்ணுங்க. இந்த அறிக்கை இதில் என்ன எதுக்காக இதெல்லாம் நடக்குதுன்னா, ஜீயர்கள் 3 பேர் வந்து இந்த மாதிரி காலை கழுவி பாத பூஜைலாம் பண்ணிட்டு சனாதனத்தை எதிர்த்த ஒரு மனிதர் இப்படி நடந்துச்சுன்னு சொல்ல வர்றதுக்கு டைவர்ட் பண்றாங்களா இப்படி அப்படின்ற மாதிரி. ஆஹா, அவர்கள் இன்னும் அப்படியே தாங்க இருக்கு. நாங்களாம் இப்ப பாரு 2-3 எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. திண்ணை வாசிகள்லாம் பக்கம் பக்கமாக பார்ப்பன எதிர்ப்பு. புரியுது இல்ல? வேலுசாமி அழகா கேட்டார். எந்த இடத்துல காங்கிரஸ் கட்சி சேர்ந்தவர் இங்கே தான் உட்காந்துட்டு பேசினார். லாஸ்ட்டாக பேட்டி
அந்த வேங்க வயல்ல மழை தொட்டு தண்ணி தொட்டில மழை கலந்ததுல அந்த ஊர்ல ஒரு பாப்பான் கூட இல்லை. ம். இந்த திரௌபதி அம்மன் கோயில் விழுப்புரம் பக்கத்துல அந்த ஊர்ல ஒரு பாப்பான்னு இல்லை. ஏன்டா ஒன்று இந்த பாப்பான் பேரை சொல்லிட்டு அரசியல் பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. நீங்க பார்ப்பன பேரை சொல்லி அரசியல் பண்றீங்கல்ல, சனாதானத்துக்கு எதிராக நாங்க தான் நிக்கிறீங்கல்ல. ராசா, உதயநிதி, வீரமணி, வீரபாண்டியன் அவர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து போய் போராட்டம் பண்ணுங்க. அறிக்கை கொடுத்துட்டு உட்காராதீங்க. தமிழ்நாட்டுக்குள்ளார இனிமேல் எல்லா இடத்துலையும் இருக்கு. சிதம்பரம் கோயிலில் இனிமேல் எல்லாம் இந்த சட்ட போராட்டம் இப்படி நாங்கள் பண்ணிட்டு இருப்போம், அப்படி பண்ணி இதெல்லாம் வேணாம். மக்களை உங்களுக்கு திரட்ட முடியாது. 1,00,000 பேரை கூட்டி போராட்டம் பண்ணுங்க, தொடர்ச்சியா முற்றுகையிடுங்க. இந்த அரசுக்கு நொந்துடக்கூடாது. அப்படி பூ மாதிரி பார்த்துக்கணும் இந்த அரசை. புரியுதில்ல? நக்கி பிழைக்கிறவங்க கூட இந்த மாதிரி வேலையை செய்ய மாட்டான். புரியுதில்ல உங்களுக்கு? நீ என்ன போராட்டத்தை எடுத்து நடத்தணும்? எதிர்கட்சியாக இருக்கிறப்ப பறந்து பறந்து போராட்டம் நடத்துவீங்க. ஆளுங்கட்சியாக இருக்கிறப்ப இப்படி ஒரு அவமதிப்பு மிகப்பெரிய இசை மேதைக்கு வந்திருக்கிறது. இதுக்கு ஒரு போராட்டம்னா அறிக்கையோடு நிறுத்திட்டு போயிடுவீங்க. கையில என்ன கரண்டி வச்சிருக்கிறோம் சொல்லு. என்ன கரண்டி? அவர் சொன்னது நீங்க படிச்சிருக்கீங்க. அப்ப அது வந்து அப்படி இப்படி ஆடாம அசங்காம கொண்டு போகணும்ல. ஐயா வெளிப்படையா சொல்லுங்க. ஒரு வீரபாண்டியன் அவர்கள் தான் எனக்கு பேட்டி ஒன்று கொடுத்துருக்கிறாரு. அதுல பதிவு பண்ணியிருக்கிறேன். கரெக்டா? அதை படிச்சிருக்கீங்க. அதிகாரம் என்ற ஒரு கரண்டியை நாங்க வச்சுக்கிறோம். அதுக்குள்ளார பதவி என்ற ஒரு கரண்டி, அதுக்குள்ள அதிகாரம்னு ஒரு எண்ணெயை வச்சிருக்கிறோம். நாங்க அப்படின்னு உங்களை மாதிரி கையை வீசினா நடக்க முடியாது. அது சிந்தாம செதறாம எடுத்துட்டு நடந்துட்டு போகணும். எடுத்துட்டு சிந்தாம செதறாம நடந்து போய் எவனுக்கு நொட்ட போறீங்கன்னு கேள்வி வருதா? வேணா வாயை கிளறக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீ சிந்தாம செதறாம எடுத்து போய் யாருக்கு வச்சு பாதுகாக்க போற? எனக்கு புரியல. எனக்கு ஐயா அவர் தான் பேசி பேசி நாங்க வளர்ந்தோம். வீரபாண்டியனோட தொடக்க கால பேசி தான் நாங்க வளர்ந்தோம். உண்மையில இந்த பாதைக்கே வந்தோம். இல்லைன்னா அவர் போல தீவிரமா இன்னும் ஊறி போன திராவிட பார்வையில் தான் நாங்க இருந்திருக்கணும். அவரால் தான் அப்படி வந்தோம். கடைசி அங்கே போய் நின்றுக்கிட்டு நாங்கள் சிந்தாமல் சிதறாமல் அதிகாரத்தை கொண்டு போய் யார் காலடியில் வச்சுட்டு கழுவு போறீங்க சொல்லுங்க. இதுக்கு சரியான ஒரு தீர்வு. சனாதனத்தை நீங்கள் உண்மையிலேயே எதிர்க்கக்கூடிய நபர்களாக இருந்தால், பார்ப்பனை எதிர்ப்புன்னு நீங்கள் பேசுகிற அரசியல் உண்மையாக இருந்தால், பார்ப்பனியம் உங்கள் வானிலை பார்ப்பனர்கள் இல்லை. அப்புறம் இந்துத்துவா இதெல்லாம் நீங்கள் எதுக்குது அரசியல் உண்மையாக இருந்தால், பெரியாருடைய கொள்கைக்காகத்தான் நாங்கள் இந்த திடலை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். பணத்துக்காக இல்லை, வட்டி கொடுற காசுக்காக இல்லை, என்ன சுயநிதி கல்லூரி வச்சு சம்பாதிக்கிறதுக்காக இல்லை, பெரியாருடைய கொள்கைக்காகத்தான் நாங்கள் இருக்கிறோம் என்பது உண்மையாக இருந்தால், நாளைக்கே அந்த போராட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த கோயிலுக்கு எதிராக தொடங்கும். வைக்கத்தில் நடத்தின மாதிரி 2.0 வைக்கம் 2.0 நடத்துங்க. நாளைக்கு நான் உங்க காலை தொட்டு கும்புறேன். உங்க போராட்டத்துக்குள்ள நானும் வந்து நிக்கிறேன். இதை விட எல்லா மனிதனும் போயாகணும். மனிதனாக இருக்கக்கூடியவன், மனிதநாயகத்தை இருக்கக்கூடியவன், சமூக நீதி பேசக்கூடிய ஒவ்வொருத்தரும் எந்த கட்சியில இருந்தாலும் சரி, பார்ப்பனர்கள் கூட நீங்க வந்து இருந்துக்கிறாங்க. பார்ப்பனர்கள் உங்களை விட கூடுதலாகவே இருந்திருக்கிறாங்க. பார்ப்பனர்களா சத்தியத்துக்கும் சொன்னாக்கா இவர்கள் திராவிடர்களை விட பார்ப்பனர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கூடுதலாகவே இருந்திருக்கிறாங்க. நீங்க வாங்க ஒரு முறை, ஒரே ஒரு முறை வந்து நிரூபிச்சுட்டு போயிடுங்க. உங்களுடைய சனாதன எதிர்ப்புன்றதை நாங்க ஏற்கிறோம். புரியுதுங்க ஐயா. வணக்கம். நான் வந்து கோபாலகிருஷ்ணன். ஈரோடு எம்எல்ஏவா இருந்த இவர் மறைஞ்சிட்டார், EVKS. இப்ப அடுத்து இடைத்தேர்தல் வரப்போகுது. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்குள்ளேயே 3வது இடைத்தேர்தல் வரப்போகுது. இதுல வந்து எந்தெந்த கட்சிகள் பங்கு பெறும், தாவேகா பங்கு பெறுமா, அதே போல பாத்தீங்கன்னா இந்த களம் எப்படி இருக்கும்? போன தடவை வந்து பண வெள்ளம் அப்படின்ற மாதிரி போச்சு. இந்த வாட்டி இப்படி பண சுனாமி ஏதாச்சும் வருமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. அது மாதிரி ஒரு 4-5 நண்பர்கள், இந்த கோபாலகிருஷ்ணன் நண்பர் மாதிரி இன்னும் சில பேர் எல்லாம் கேட்டிருக்காங்க. இடைத்தேர்தலை பற்றி உங்களுடைய பார்வை? இல்ல, உண்மையிலே இப்ப இடைத்தேர்தல் வருது ஒரு தொகுதிக்கு. அந்த தொகுதியில என்ன லட்சணம் திமுகன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சரியான தேர்தலாக இருக்கும். இதை சொல்றீங்களா? நம்ம இப்ப வர இடைத்தேர்தல் அது எந்த தொகுதியா இருந்தாலும், ஈரோடுன்னு மட்டும் இல்ல, இந்த 3.5 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக உங்களுடைய பித்தலாட்டங்கள் எப்படி இருக்குது, இல்லை உங்களுடைய சர்வீஸ் எந்த மாதிரி இருக்குது, பொய்யா மெய்யா அப்படிங்கிறத மக்கள் தெளிவாக வாக்களிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இப்போ உருவாகும். மக்களுக்கு எங்க தெளிவாக உருவாகணுமே. ஆனா இதை வந்து முறியடிச்சுன்னுன்றதுக்காக நீங்க வந்து உங்களுடைய எல்லா விதமான பவரும் வண்டியில ஏற்றி போய் பரப்புறீங்கல்ல, அது இந்த முறை தடுக்கப்படணும். யார் தடுப்பாங்க? மக்கள் தான் தடுக்கணும். இல்லைன்னா அதிகார வட்டம் இருக்குல்ல, அதிகாரிகள்னா தேர்தல் ஆணையமே மறுசீரமைப்பு பண்ணுன்னு பலமுறை நம்ம பேசியிருக்கிறோம். தேர்தல் ஆணையம் வந்து மறுசீரமைப்பு பண்ணணும். அதுக்குன்னு தனி டீம் இருக்கணும். அவங்க வந்து அரசு இயந்திரத்தோட தொடர்பு இல்லாதவங்களா இருக்கணும். நேற்று வரைக்கும் வந்து தேர்தல் ஆணையராக வேலை செஞ்சு, தேர்தல் அதிகாரத்தில் வேலை செஞ்சுட்டு அந்த தேர்தல் முடிஞ்சவொடனே மாநில அரசு கட்டுப்பாட்டில் தான் ஒரு ஊழியராக இருப்பார். என்ன நேர்மையாக அவரால் பண்ண முடியும்? ஏன்டா அந்த பணத்தை நம்ம மறித்து இவன் நாளைக்கு பார்த்துட்டு இருப்பான், நாளைக்கு 1.5 வருஷம் இவங்க ஆட்சி தான் இருக்கும், நம்மளை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றுவாங்க, சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவர் எப்படி தேர்தல் முறையாக வரும்? அதான் நடக்கும் இல்லை.
அப்புறம் கேட்டாங்க நிறைய. எனக்கு விகடனில் வந்து ஒரு ஓட்டுக்கு சராசரி 25,000 சொல்லிட்டு போட்டு விகடனில் அந்த பரிசு பொருள் எல்லாம் போட்டிருந்தாங்க. அது அரசு தரப்புல எதுவும் கொடுக்கல, தேர்தல் ஆணையமும் நாங்கள் அப்படி எதுவும் பிடிக்கலன்னு சொன்னாங்க. நான் என்ன சொல்லியிருந்தேனாக்கா, தேவதை மேல இருந்து அப்படி பறந்து வந்து ஒரு வீட்டு வாசல் கொட்டிட்டு போயிடுச்சு. இப்போ அந்த மாதிரி இந்த வர இடைத்தேர்தலுக்கும் வந்து கொட்டிட்டு போவோம், 2 மடங்கு கொட்டி. ஏன்னா இவங்க வந்து இன்னும் மக்கள் மத்தியில் நாங்கள் நம்பிக்கையா இருக்கிறோம், இன்னும் மக்கள் எங்களை ஏற்கிறார்கள் இவங்க நிரூபிச்சாதான் இந்த வரப்போற சட்டமன்ற தேர்தலில் அவங்க ஓரளவுக்கு நம்பிக்கையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதுல மக்கள் அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, படுதோல்வி. திமுகவை மக்கள் நிராகரித்து விட்டார்கள். எதிர்கட்சி பேசும், எல்லாருமே பேசுவாங்க. அந்த இடத்துக்கு போவாங்களா அவங்க? எப்படி உருட்டிடுவாங்கல்ல. அப்புறம் இதுக்கு எதுக்கு தேர்தல்? நேரா வந்து திமுகவில் காங்கிரஸை சேர்ந்த ஒருத்தர் வெற்றி வேட்பாளர் இல்ல, கடந்த தேர்தலில் 2வது இடத்துல யார் வந்திருக்காங்களோ அவங்கள அறிவிச்சுட்டு போயிடுங்க. எதுக்கு செலவு? திமுக சார்பில் வேட்பாளரை நிக்கிறவங்க தைரியமா நிப்பாங்களா? திமுக சார்பா வேட்பாளரை நிக்கிறவங்க தைரியமா நிப்பாங்களா? எதுக்கு? இன்னொரு தேர்தல் எதனா வந்துருமன்ற ஒரு பயம் இல்ல. அது என்ன அந்த மண்ணோட ராசி, அப்படி ஏதாச்சும் ஜாதகத்துல ஜோசியர் ஏதாச்சும் சொல்லி அடுத்தது ஈரோட்டுல நிக்கல நீ நில்லு அப்படின்ற மாதிரி ஏற்கனவே ஒண்ணு போயிடுச்சு, 2வது ஒண்ணு போயிடுச்சு. இதனடா 3வது நின்னா நம்மளும் போயிடுவோம்ன்ற பயம் நிறைய பேருக்கு இருக்குது. இல்ல பேசிக்கிறாங்க, அதையும் பேசிக்கிறாங்க. அதுதான் சொல்றேன். அது என்னமோ தெரியல, அங்க வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி. அதனால ஈரோட்டுக்கு வந்து நீங்க பேசாம இப்படி நடத்துறதை விட 2வது இடத்துல இருக்கிறவங்க யாருன்னு தேர்தல் ஆணையமே அறிவிச்சுட்டு போனா சிறப்பா இருக்கு. தேர்தல செலவு மிச்சம், இந்த காப்பராலாம் மிச்சம். தமிழக வெற்றி கழகம் இந்த இடைத்தேர்தலை நின்றுச்சுன்னா நம்ம வரவேற்பு நிற்கணும். நின்று அவங்களுக்கான அதிகாரத்தை வந்து நிரூபிக்கணும். நாங்கள் எவ்வளோ செல்வாக்கா இருக்குன்றதை காட்டணும். ஒன்று கூட காட்டாமல் நேராக சட்டமன்றத்தில் தான் வந்து நிற்பா அப்படின்றது ஏற்புடையதாக இல்லை. நீங்க சீமானை போல எதிர்கொள்ள கத்துக்கணும். முதல்ல களத்துல நிக்க கத்துக்கணும். மக்களுக்காக வந்து நிக்கிறத கத்துக்கணும். மக்கள் போராட்டத்துல நீங்க பங்கெடுத்துக்கணும். இது எதுவுமே இல்லை. எல்லாத்துக்கும் நான் புசி ஆனந்தத்தை தான் அனுப்புவேன். என் அறிக்கை மட்டும் இங்க வரும். கீர்த்தி ரெட்டியா, கீர்த்தி சுரேஷுக்கு கல்யாணத்துக்கு மட்டும் ஃப்ளைட் ஏறி போவேன். மக்களுடைய பிரச்சனைக்கு நான் வரமாட்டேன். இது மட்டும் நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி அப்படின்ற கேள்வி இருக்குது. இல்ல ஐயா, 69வது படத்துல ஷூட்டிங் மட்டும் முடியட்டும். அதுக்கப்புறம் பாருங்க, தமிழ்நாடு முழுக்க மக்களை சந்திக்க சூறாவளி பயணம் 25ல இருக்கா பண்ணுங்க. அப்ப போறப்ப என்னென்னலாம் பண்ணுங்க தெரியல. கமல் வந்து போன மாதிரி ஹெலிகாப்டர்ல போய் இறங்கி ரோடு வழியா போக முடியாது, உங்களுக்கான ரசிகர் கூட்டம் அவ்வளவு இருக்குன்றீங்க. ஹெலிகாப்டர்ல போய் இறங்கி அங்க ஒரு பெரிய பிரம்மாண்டமான இந்த போட்ட மாதிரி செட்டப் மேடைகள்லாம் போட்டு பணம் செலவு பண்றதுக்கு உங்ககிட்ட இருக்கு. இப்படி பண்ணி மக்களை சந்திக்க போறீங்களா? சூறாவளி எப்படியோ ஒன்று மக்களை சந்திங்க. அதுக்கு முன்னாடி இடைத்தேர்தலை சந்திச்சுட்டு, இடைத்தேர்தலில் உங்களுக்கான ஓட்டு எவ்வளோன்னு நீங்கள் அங்கீகாரம் வாங்கிக்கிட்டு அதை மக்கள்கிட்ட சொல்லிட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு வாய்ப்பு பயன்படுத்துங்கன்றோம். இன்னொரு பக்கம் பாருங்க, நேற்று நடந்த கூட்டத்தில் பொதுக்குழு கூட்டம் நினைக்கிறேன் அதிமுக. அதுல எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சொல்லியிருக்காரு, 25ல சூறாவளி சுற்றுப்பயணம் தமிழ்நாடு முழுக்க தலையில தொடங்கி கீழே வாழ் வரைக்கும் போக போறேன்னு சொல்லியிருக்காரு. பல சூறாவளிகள் நாம் தமிழர் சார்பில் எதிர்பார்க்கலாமா? அந்த மாதிரி ஒரு சூறாவளி இல்ல, அவர் ஆல்ரெடியா போயிட்டு இருக்கிறாரு, போயிட்டு மக்களை சந்திச்சுட்டு இருக்கிறாரு, நிர்வாகிகளை சந்திச்சு ஒரு ரேலி மாதிரி அந்த மாதிரி இல்ல. அது தேர்தலுக்கு முன்னாடி எல்லாம் வழக்கமா பண்றாங்க. அவர் எப்போ தொடங்கிட்டாரு. ஒரு தேர்தல் ஒரு தொகுதிக்கும் போயிட்டு மறுசீராய்வு பண்ணி இருக்கிறவங்க இருங்கப்பா, போறவங்க போங்க, இருக்கிறவங்க வந்து வேலை செய்யுங்க, தடுக்கிறவங்க வந்து கொஞ்சம் வெளியே நில்லுங்க அப்படின்லாம் பேசி எல்லாருக்கும் உற்சாகம். கட்டமைப்பை பத்தி பேசல, இது கட்டமைப்பு இல்ல, மக்கள் கிட்டத்தட்ட மக்களை சந்திக்கிறது தான் இது. ஒரு இடத்துலயும் போயிட்டு கூட்டமே போடுறாரு. தொடங்கிட்டாரு, வேலையை தொடங்கிட்டாரு. இவங்களுக்கு முன்னாங்க தொடங்கிற தேர்தல் நேரத்தில் திரும்ப ஒரு ரவுண்டு சூறாவளி சுற்றுப்பயணம் வந்து கட்டாயம் இருக்கும், செய்வார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சிலர் விலகி கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு பார்த்தாலும் ஒரு பதிவு வந்துட்டு இருக்குது, வந்துக்கிட்டு தான் இருக்கும். அது வந்து அவங்களுடைய வருத்தத்தை வெளிப்படுத்துகிறார்கள், அவ்வளவுதான். அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு உள்வாங்கிக்கிட்டு இவர் செயல்பட்டார்னா ஒன்றும் வலுவாக இருக்கும் இந்த நேரத்தில். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நன்றி, வணக்கம் தம்பி. பாமர மக்கள் தொடங்கி திரைத்துறை, அரசியல் துறை பிரபலங்களுக்கு எல்லாம் சிகிச்சை அளித்த புகழ்பெற்ற பிரபலமான அக்குப்பஞ்ச மருத்துவ நிபுணர் டாக்டர் எம்.என். சங்கர் அவர்களோடு நீங்கள் உங்கள் நோய்க்கான தீர்வுகள் என்ன, மருந்தில்லா மருத்துவம் சொல்லும் மகத்தான விதிமுறைகள் என்ன, உங்கள் நோய்க்கான கேள்விகளை அனுப்புங்கள். மருத்துவர் எம்.என். சங்கர் பதிலளிக்கிறார் உங்கள் ராவணா வலையொலியில்.